Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kanta Smaranam Sadguru Swaminah Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayete Vagishadya Sumanasaham Sarvarthanam Upakrame Yennatva Grihakrityasyuhum Tam Namami Gajananam Janmadhyasya Yatonvayaditarataschaartheshu Abhignaswarate Tehene Brahmahridaya Adikavaye Muhyanti Yatsurayah Tejo Varimridam Yatha Vinimayo Yatratra Sargo Mrisha Dhamna Svena Sada Nirasta Kuhatam Satyam Param Dhimahi Yaswanubhavam Akhilashrutisharamegam Adhyatmadipamatitirushatam Tamondham Samsarinam Karunayaha Purana Guhyam Tam Vyasasonumupayami Gurim Muninam Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranatakveshanashaya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarvapapa Pranashanam Pranamo Dukkhashamanaha Tam Namami Harim Param Dhyeyam Sada Paribhavagdham Abhishtadoham Tirthaspadam Shivavirinchinutam Sharanyam Nrityartiham Pranadapala Bhavabdhipotam Vande Mahapurushate Charanarvindam Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karunasamudram Radha Sahaya Matisundaranandahasam Atalaye Shamanisham Hridibhavaya Bhaktavatsalya Jaladhe Paramanandarupinah Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Balambikesha Vaidyesha Bhavaroga Haredija Japen Namatrayam Nityam Maharoga Nivaranam Priyambaka Puradhisham Ganadhipasamandidam Gajarudhamaham Vande Shastaram Kuladev Buddhirbalam Yashodhairyam Nadbhayatvam Arogata Ajadhyam Vakpatutvanche Hanumat Smaranad Bhave Deva Pitrikaryabhyam Napramatitavyam Swadhyaya Pravachanabhyam Napramatitavyam Upanishatti வேதத்தை குருமுகமாய் குருகுலத்திலே அத்தியனம் பண்ணிட்டு போற பையனுக்கு குரு சில உபதேசங்கள் பண்றதாக சில விஷயங்களை சொல்றது. ஆச்சாரியாய பிரியம் தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீஹி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்யைன பிரமதிதவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம். ஒரு வித்தையை ஒரு ஆச்சாரியன்ட்ட பெற்றுண்டோமானால் தட்சிணை கொடுக்கணும். ஆச்சாரியனுக்கு குரு தட்சிணை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இல்லை என் ஆச்சாரியன் ரொம்ப வைராக்கிய சம்பன்னர், அவர் எதையும் வெறுக்கக்கூடியவர், எதையும் லட்சியம் பண்ணாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறத கொடுக்கணும். அப்புறம் அவருடைய இஷ்டம், அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். பழைய சம்பிரதாயத்தில் இப்பயும் கூட கேரளங்கள்லாம் பிரவச்சனம் சப்தாகத்துக்கெல்லாம் போனோமானால் 1 மணி 2 மணி கதை கேட்டாலானால் மேடையில் வந்து ஏதாவது 1 ரூபாயாவது வச்சுட்டு போயிடுவாள். பரம ஏழையா இருப்பால் 10 ரூபா 5 ரூபாயே மேடையில் வச்சுட்டு போயிடுவாள். கேட்டால் குருதட்சிணேன்பா. பார்த்தாலே தெரியும் அவளை நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தோமானால் கதையை வெறுமனை கேட்கக்கூடாது, 1 மணி உபதேசம் கேட்டிருக்கேன்னா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கதைக்கு வருவாள். பெரும்பாலும் குருதட்சிணைன்னு கொண்டு வந்து சமர்ப்பிப்பாள். திரவியம் அங்கே விஷயம் இல்லை, அந்த ஒரு சம்ஸ்காரம். அதுக்காக சொல்றேன், அது வேதம் சொன்னதான விஷயம். ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்தியே அப்படின்னு அங்கே ஒரு விஷயம் சொல்றது. பிரியமான தனத்தை கொடு அப்படிங்கிறது.
ஒரு கால் உன் ஆச்சாரியனுக்கு 10 துளசி இதழம் தான் பிரியம்னால் அதை கொண்டு போய் கொடு. புஷ்பம் பிடிக்கும்னால் புஷ்பத்தை கொண்டு கொடு. வஸ்திரம் பிடிக்கும்னால் வஸ்திரத்தை கொடு. திரவியம் பிடிக்குமானால் திரவியத்தை கொடு. அவருக்கு எது பிடிக்கும்னு முடிஞ்சா தெரிஞ்சுட்டு அதை கொடு அப்படிங்கிறது உபனிஷத். பிரியம் தனமாகிருத்தியே. இன்னைக்கு பாராயணத்துல 64 நாள்ல 64 கலையை கத்துண்டார் கிருஷ்ணர் அப்படின்னு குருகுல வாசம். கம்சனை வதம் பண்ணினதும் வசுதேவர் தேவகியை ஜெயிலேருந்து விடுவிச்சதும் அவர் கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு சாந்தீபினி குருகுலத்துல படிக்க அனுப்புறா. 64 நாள்ல 4 வேதம் 14 சாஸ்திரம் 64 கலையும் சுவாமி கத்துனுட்டார். அத்தியனம் ஒரு புருஷ சூக்தம் கத்துக்கணும்னாலே அத்தனை நாள் வேணும். 10 நாள் ருத்ரம் சமகங்கள்லாம் சந்த சொல்லி கத்துக்கிறதுக்கே 60 நாள் ஆகும். சுரம் தப்பு இல்லாத சொல்லணுமானால் பழக்கிறதுக்கு அவ்வளவு நாள் வேணும். ஆனா இவ்வளவு பாடத்தையும் படிச்சுட்டு சுவாமி சாந்தீபனிக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். சாந்தீபனே சகத் புரோக்தம். உத்தவ சுவாமி சொன்னார். அவர் ஒரு தடவை சொன்னாராம், இவர் கேட்டாராம், அத்தியனம் ஆயிடுத்துன்னு விட்டார். எல்லாம் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு அப்படின்னார் உத்தவர். என் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவர்னால் சாந்தீபனி ஒரு தடவை தான் சொன்னார். எல்லா சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் கேட்டார். எல்லாம் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணருக்கு. ஏன்னால் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும். அவரே குரு தானே, ஜெகத்குரு தானே, அவரே ஒரு ஆச்சாரியன் தானே. அதனால அவருக்கு சுலபமாக வந்துடுத்து. ஆனாலும் பகவான் லோகத்துக்கு அதை காமிக்கணுங்கிறதுக்காக உபனிஷத் தர்மத்துல போய் நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். சாந்தீபனி சொல்றாள், உனக்கு குருங்கிற ஸ்தானத்தை கொடுத்தியே, இதுவே எனக்கு பெரிய பாக்கியம். 64 நாள்ல 64 கலையும் உனக்கு கத்துக்க முடியுமானால் அப்ப நீ சாமானியப்பட்ட குழந்தை இல்லைங்கிறத நான் அறிவேன். பரமாத்மாவுக்கு அத்தியனம் சொல்லி வச்சதே எனக்கு பாக்கியம்னு சொல்றா. இன்னைக்கு பாராயணத்துல தசமத்துல இதெல்லாம் வருது, ருக்மிணி கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ இல்ல நான் கொடுக்கத்தான் வேணும், ஏன்னா ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்தியேன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன். நான் கொடுக்கணும்னு சொன்னதுமே அவர் இரு, நான் பத்னியை கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் அபிலாஷை இல்லை, பத்னியை கேட்கிறேன்னா அவருடைய பத்னியை கேட்க அவள் சொல்றாள், 12 வருஷம் முன்னாடி இவன் சாமானியப்பட்ட சிஷ்யன் இல்லைன்னு நீங்க எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆளுக்கு தகுந்தா போல கேட்கணும். ஒரு ராஜா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா, ஒரு படி தவிடு வேணும் குடுன்னு கேட்பாளா? மாடு இருக்கு கொள்ளையில, தவிட்டு புண்ணாக்கு குடுன்னு கேட்பாளா? தவிட குடு புண்ணாக்கு குடுன்னு கேட்பாளா? அதுபோல ஆளுக்காலா கேட்கணும். நீங்க வந்து இவன் சாமானியப்பட்டவன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த கீழே 2 மாசத்துல 12 வருஷம் முன்னாடி பிரபாச தீர்த்தத்துல நமக்கு ஒரு குழந்தை இருந்தான், 12 வயசுல ஜலத்துல போயிட்டான், அவனால மீட்டு கொடுக்க முடியுமானா கேட்டுக்கு வாங்கி கொடுங்கோ அப்படின்னா. இது மாதிரி அப்பா உன் குரு பத்னி ஆசைப்படுறாள் குரு மாதா அப்படின்னு சாந்தீபனி சொன்னதுமே இதோ அந்த குழந்தையோட வரேன்னு கல்விட்டார் பகவான். நேர பிரபாச தீர்த்தம் வந்து சங்கநாதம் பண்ணி சமுத்திரராஜனை கூப்பிட, சமுத்திரராஜன் சொல்றார், கீழே சங்கன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் தான் இது மாதிரி குழந்தைகள் எல்லாம் பிடிக்கின்னு ஸ்நானம் பண்றவாளை தூக்கின்னு போயிடுவான். பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவனை வேணா போய் கேளுங்கன்னு சொல்ல சமுத்திரத்துக்குள்ள சுவாமி போய் அந்த பஞ்சஜனனோட சண்டை போட்டு அவன் தலையில இருந்துதான் அந்த சங்கம், அதனாலதான் பாஞ்சஜன்யம் அப்படின்னு பேரு. அவனை கேட்டார். அவன் சொன்னான், கிருஷ்ணா இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, 12 வருஷம் முன்னாடி கதை சொல்றேன், நீங்க தர்மராஜாவை தான் கேட்கணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்ல அந்த சங்கத்தை குடுன்னு அவன்கிட்டேருந்து வாங்கி அந்த சங்கத்தை எடுத்துன்னு போய் குருபுத்திர மிகானீதம்னு யமலோகத்துல போய் சங்கநாதம் பண்ணினாராம். சங்கநாதம் பண்ணதுமே உலகத்தையே நடுங்க பண்ற யமன் நடுநடுங்கி போய் 12 வருஷங்கள்லாம் ரொம்ப பழைய கணக்குன்னா நான் எங்கே இந்த சித்திரகுப்தனை வச்சுன்னு பழைய கணக்கு எடுத்து பார்க்கறது, ஏதாவது போன வருஷம் இந்த வருஷம் கணக்குன்னா சொல்லிவிடுவேன். அப்படின்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, குருட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் தட்சிணம் கொடுக்கணும்னு சொல்ல. அதை விட ஆச்சரியம் என்னன்னால் 12 வயசுல நீ தூக்கின்னு வந்த குழந்தையே இப்ப 24 வயசாயிருப்பான். 24 வயசு ஆகிருதியோட 24 வயசுக்கு அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணுமோ எல்லா ஞானத்தோடையும் எனக்கு அந்த பிள்ளைய சிருஷ்டியாவது பண்ணி கொடுங்கிறார் மூர்த்திவே. இந்த அவங்க ஒன்று உடனே தர்மராஜா கொடுக்க இந்த குழந்தைய கொண்டு சாந்தி பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி கொடுத்து, இந்தாங்க உங்க புத்திரன் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு அந்த பெத்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளுங்கிறத கதையில சொல்ல முடியுமா? இந்த குரு பத்னி அப்படியெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணினால் அந்த சாந்தீபனிக்கு. குச்சேலரும் வந்து அதுங்க அத்தியனம் பண்ணார் பகவானோட. குச்சேலர் வந்து நமஸ்காரம் பண்ணி, நானும் சிஷ்யனாச்சே ஏதாவது கொடுக்கணுமே, குருதட்சிணை என்ன கொடுக்கறதுனால் 10 புடி தர்பையை கொண்டு சமித்தையும் தர்பையும் கொடுத்துட்டு போனார். ஏன்னால் குச்சேலருக்கு அதுதான் முடியும். யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதானே கேட்கணும்.
குஜேலர்கிட்ட ஒரு 10 முஷ்டி தர்பையும் 10 கட்டு சமைத்தும் கொடுத்துட்டு போப்பா, அதுதான் குரு தட்சிணைன்னா. அவரும் அதை சமர்ப்பிச்சுட்டு போனார் அப்படின்னு அழகான கதை. ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்தியே, பிரியமான தனத்தை கொடுத்துட்டு அந்த சிஷ்யன் கிளம்புறான். அப்போ ஆச்சாரியன் சில உபதேசங்கள் பண்றாள். அப்பா, எங்கிட்ட அத்தியனம் பண்ணா ஒண்டி படிச்சா ஒண்டி போறாதுப்பா, பிஹேவியர் முக்கியம், பழக்க வழக்கங்கள் முக்கியம். நீ தர்மத்தை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. என்ன படிச்சியோ அதுல இருக்கணும். சத்தியான்ன பிரமதிதவ்யம், உண்மையா இருக்கணும். தர்மான்ன பிரமதிதவ்யம், எல்லாரிடத்துலையும் அன்போட இருக்கணும், வினயத்தோட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல வேதத்தை மறக்காத பிரம்ம யஜ்ஞம் நித்தியம் சொல்லணும். வேதத்துல சொன்னதான உபாசன அக்னிஹோத்ராதி கர்மாக்களை பண்ணணும். சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னா வேதத்துல சொன்னது செய்யறது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம், வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்துல சொன்ன தர்மங்களை செய்யறதுக்கு சுவாத்தியாயம்னு பேர். அதை 10 பேருக்கு வேதத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு பிரவச்சனம் பண்ணணும். பிரவச்சனம்னா ஏதோ ஜனரஞ்சகமா 10 பேருக்கு கூட்டத்தை கூட்டி சொல்றது பிரவச்சனம் இல்லை, வேதார்த்தத்தை சொல்றதுக்கு தான் பிரவச்சனம்னு பேர். அதுக்கு வேதம் இவர் படிச்சிருக்கணுமா வேண்டாமா? இவர் வேதம் படிச்சு வேதார்த்தத்தை உணர்ந்துதானே 10 பேருக்கு சொல்ல முடியும். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம் சொல்லிவிட்டு தேவ பிதிருகாரியாபியாம் அப்பிரமதிதவ்யம், தேவகாரியம் பிதிருகாரியம், ஆத்துல இருக்கிற அப்பா அம்மா வயசானவாளை ரட்சிக்கிறது, இதெல்லாம் ஒரு நாளும் முற்றுடாது. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயுதராணி. அம்மாவை தெய்வமானனே, அப்பாவை தெய்வமானனே, ஆச்சாரியன தெய்வமானனே, தங்கிட்ட உதவி கேட்டு வர அதிதிகளை தெய்வமாகனே, எல்லாத்துக்கும் மேல எங்கிட்ட 8 வருஷம் 10 வருஷம் அத்தியனம் பண்ணியிருப்பேன். சாமானியன் அத்தியனம் பண்ணா 10 வருஷம் ஆச்சாரியனோட குருகுலத்துல இருக்கான். எங்கிட்ட ஏதாவது நல்லது இருந்துதானா அதை ஒண்டி ஆத்துக்கு எடுத்துன்னு போ, என்னோட கெட்டதை இங்கேயே விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறார் ஆச்சாரியன். மனுஷன்னு சொன்னா குணதோஷம் ரெண்டும் தான் இருக்கு. ஒரு கால் பொடி வலிக்கிறாருன்னு வச்சுப்போம் குரு, என் ஆச்சாரியனே பொடி போட்டார், நான் ஏன் போடக்கூடாது அப்படிங்க. முருக்கான் போடுறார் ஆச்சாரியன், ஏதாவது ஒரு தோஷம், யாரு எந்த ஆச்சாரியன்ட்டையும் ஒரு தோஷம் இருக்கும், பூலோகத்துல தானே இருக்கா. அவரே முருக்கான்னு மலையாளத்துல சொல்லுவா. புகையில போடுறார், நானும் போடுறேனே, இன்னும் ஆச்சாரியனே போட்டிருக்காருன்னு அதை சப்தையா அனுஷ்டிக்க கூடாது. அதுதான் ஆச்சாரியன் சொல்றதாக வேதம் சொல்றது. நோயி தராணி, எங்கிட்ட ஏதாவது கெடுதல் இருந்ததுதானா அதை இங்கேயே விட்டுட்டு போயிடு சிஷ்யா, நல்லதை மாத்திரம் ஆத்துக்கு எடுத்துன்னு போ, எங்கிட்ட கத்துன நல்லதை ஒண்டி எடுத்துன்னு போங்கிறா. அதுல உபனிஷத்து சொல்றது தேவபித்திரு காரியங்களை ஒரு நாளும் விட்டுடாது அப்படிங்க. விட்டா என்னையா ஆகும்? வேதம் சொல்றது நான் கேட்கல, அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, ஒரு சட்டத்தை சொல்லி அதை நீ செய்யலேன்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறாலும், அதை செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சா அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாலும், செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சால் அதுக்கு எப்படி ஒரு தண்டனையும் லோகத்துல எப்படி இருக்கோ அதுபோல சாஸ்திரம் சொன்னதுதான் நரகம் அப்படின்னு. தேவபிதிருக்காரியங்களை விட்டவனுக்கு ஒரு நரகம் இருக்கா. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். ஆதல பண்ணக்கூடிய ஒரு புரட்டாதி சனிக்கிழமைனா ஒரு வெங்கடேஸ்வர சமாராதனை, சுமங்கலிகள் பெருந்தாளானால் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை, அதுல ஏதாவது சிரவண விரதம், சஷ்டி விரதம், சர்ப்ப பூஜை ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பா. அதை விடாம செய்யணும். குலதெய்வத்தோட ஆராதனம், பிதிருக்காரியங்கள், அமாவாசை, ஸ்ராத்தாதி காரியங்கள். இங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா ஆடி அமாவாசை இப்போ வரப்போறதுன்னா லட்சம் ஜனங்கள் இருப்பா அம்மா மண்டபத்துல. அதுல பிராமணால் எத்தனை பேர் இருக்காள்னா தலையை எண்ணி விடலாம், 1 2ன்னு விரலை எண்ணி விடலாம். மிச்சம் எல்லாருமே அந்த அல்லாதவர்கள் தான். ஆனா அப்படியே ஒரு நம்பிக்கை, அரிசியும் வாழைக்காயும் வச்சுட்டு சாமியே எங்களுக்கு பண்ணி கொடுங்க அமாவாசை. அது பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சில கோஷ்டிகள் இருப்பாள். அங்க கரையில ஒரு 100 பேர் இருப்பாள். அன்னைக்கு வாசல் முழுக்க ஒரே வாழைக்காய் கடையா இருக்கும், அரிசி பருப்புன்னு விற்பால் அங்க அன்னைக்கு மாத்திரம். ஏன்னா அதை வாங்கிட்டு போய் அவள்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு அவள் என்ன மந்திரம் சொல்றான்னு தெரியாது, என்ன கிரியை பண்ணி வைக்கிறாள்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவளுக்கு அந்த ஆடி அமாவாசை ஏதோ செய்யணும். அந்த கடனை, பிதிர்கடனை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது, அது சந்ததியை பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தானே இருக்கு. ராமேஸ்வரத்துலயா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரங்களா இருக்கட்டும், தீர்த்த கரைகள்ல கும்பகோணம் மாசிமக்க குளங்களா இருக்கட்டும், அங்கேயும் ஒரு கூட்டம் கூடுவா. அது மாதிரி காலங்கள்ல
மாயவரம் காவேரி படித்துறையா இருக்கட்டும், அப்ராஹ்மணாளுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை குறையாம இருக்கு. எல்லாத்தையும் தொலைச்சவன் பெரும்பாலுமாக பிராமணனா தான் இருக்கா. ஏதோ 2 பேர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளானா மிச்சம் பெரும்பாலும் குறைஞ்சு போயிடுது. இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு படிச்ச ஒரு திமிர்ல அப்படி எல்லாம் பேசுறான். ஆனா அவளுக்கு எவ்வளவு படிச்சாலும் அந்த சாஸ்திரத்துல ஒரு மரியாதை இருக்கு. நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காள், அமாவாசை, அதுவும் ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னா நம்ம செய்யணும், அந்த அதுக்குன்னு உள்ளதான கடன், பிதிர்கடன், அதை செய்யணும்னு ஒரு நம்பிக்கை. அதுபோல ஸ்ராத்தம்னாலும் எத்தனை வேலைகள் உத்தியோகத்துல இருந்தாலும் லீவு போட்டோ இல்லை மணி பர்மிஷன் போட்டுவிட்டோ அன்னைக்கு அவ செய்ய வேண்டிய திதியை இன்னைக்கு அவ விடுறதில்லை. அதனாலேயே அவள்லாம் நன்னா இருக்கா. ஒரு சமூகம் மாத்திரம் கீழே போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னால், வெளியிலேந்து அரசியல் பண்றால் சீட்டு கிடையாதுங்கிறாள், காலேஜுக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி கோட்டால இவனுக்கு கிடையாதுன்னு சொல்றாளுங்கிறது இருக்கட்டும். இப்படி கிடையாதுன்னு ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நெக்லெக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னால், இவன் தர்மத்துல இவன் இல்லை. ஒரு காலத்துல இவன் தர்மத்துல இருந்த பரியந்தம் தெய்வமா தானே வழிபட்டார். அக்ரஹாரத்துல இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணிண்டு, ஹோமங்கள் பண்ணிண்டு, யாகங்கள் பண்ணிண்டு, கோசம்ரக்ஷணம் பண்ணிண்டு, வேத பாராயணங்கள் பண்ணிண்டு, ஆலய பூஜை பண்ணிண்டு, அவன் தர்மத்துல பிராமணன் இருந்த பரியந்தம் சாமியும்பால் கும்பிடுவார். கோவில்ல இருக்கிற சாமிக்கு மேல ஒருபடி கூட அவ சொல்றதே அந்த மரியாதை தெரியும் நமக்கு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிறவாளையும் கொண்டாடிட்டு தான் இருக்கா. வேத அத்தியனம் பண்ணி என்ன போல கச்சத்தோட இருந்தோமானால், பிளேன்ல போறதா இருக்கட்டும், ட்ரெயின்ல போறதையா இருக்கட்டும், ஏதாவது 1-2 அசத்து வேணா அபச்சாரப்படுமே தவிர அதுவும் இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது. பெரும்பாலும் அதுல ஈடுபாடு பக்தி உடையவாள் தான் இருக்கா. உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு என்ன மாதிரி உள்ளவாளை கண்டா உடனே வரா. ஏதோ அவளுக்கு ஒரு சாஸ்திர விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பிரயாணத்துல கூட ஒரு பகுமானம் ஏற்படுற. அப்போ நன்னா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது. பார்த்தீங்களா, தர்மத்தை மறக்காம இருக்கா. அவர்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. என் குரு சொல்லுவார், 5 மணி ஆனா கோழி கத்துறது பாத்தியா, சேவல் கத்துறது பாத்தியா, அது தர்மத்துல அது இருக்கு அப்படின்பா. குக்குட்டானு கூஜத்தோ அசப்பண்ணு அப்படின்னு இன்னைக்கு பாகவதத்துல இன்னைக்கு நாளைக்கு வரும் பாராயணத்துல ஒரு அத்தியாயம் ஆரம்பம். குக்குட்டம்னா கோழி சேவல், குக்குட்டம்னு பேரு. குக்குட்டான் கூஜத்தோ அசப்பண்ணு. 5:30 மணிக்கு 5 மணிக்கு கரெக்டா கூவுறது. அது யாருமே அலாரம் வச்சு அதை எழுப்பல்ல, நீ ஏன் கூவல்லேன்னு யாரும் போய் அதை கேட்கல. 5 மணி ஆனா கரெக்டா கூவுறது. துவாரகையிலையும் கோழி இருக்கா, அங்கேயும் கூவின்னு தான். அஷ்டமகிஷிகள் இருக்கா இல்லையா, ருக்மிணி சத்யபாமா பிரபதிகள்லாம், கிருஷ்ணன் கையில படுத்துன்னு இருக்காலாம், ஒரு கையால கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காராம். மன்மதனாய் இருக்கிற அந்த ஜெகன்மோகன சுந்தரனானே மதன மோகனனே கட்டின் படுத்துட்டு இருக்கிற காலத்துல கோழி கத்தினுதானால் உடனே சுவாமி தர்மாத்மா பஞ்ச உஷக்காலம் எழுந்துக்கணும்னு ஸ்நானத்துக்கு போயிடுவாள். சுக்ல யஜுர்வேதி கூட. அதனால உதயாத் பூர்வம் அவ அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும். கோழி கத்துறதுக்கு முன்னாடியே பெரும்பாலும் எழுந்து விடுவாள். அன்னைக்கு ஏதோ அசந்து தூங்கின்னு இருந்தாலாம் சுவாமி. இந்த கோழிகள் கத்தினதை என்னாச்சுன்னால், அந்த ருக்மிணி பிரபுதிகள்லாம் கையால விரலை சொடுக்கினாலாம். இன்னைக்கு ஒரு நாள் கத்தாம இருக்கக்கூடாதா, கிருஷ்ணன் அசந்து தூங்குறான்னு. அவன் கையில நாங்க படுத்துட்டு இருக்கோமே, அவனும் எங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கானே, இந்த சுகம் போயிடுமே, உங்களுக்கு இப்ப கத்தல்லைன்னு யாரு அழுதா, எதுக்காக இப்ப நீங்க கத்தரேல் அப்படின்னு அசப்பண்ணு அப்படின்னா. இது யாரு சொல்றா தெரியுமோ, சுகாச்சாரியால் சொல்றா. ஸ்ரீபம்பிதான் நதுசுதஸ்யன்னு சொன்ன சுகாச்சாரியால் இதுக்கு என்ன பேருன்னால் பக்தி ஸ்ருங்காரம்னு பேர். நம்ம விஷயத்துல ஸ்ருங்காரம்ங்கிறது மட்டம். ராதையும் கிருஷ்ணனும் சந்தோஷமா இருந்தால், கோபிகைகளும் கிருஷ்ணனும் சந்தோஷமா இருந்தால், சீதாராமால் சந்தோஷமா இருந்தால், ஆனால் அதை சொல்றதுல ஆனந்தம். சீதையும் ராமனும் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஓடி வந்து ராமனே ஆலிங்கனம் பண்ணிண்டால் கோதாவரி நதிக்கரையில அப்படின்னு சொல்றதே ஞானிகளும் சந்தோஷப்படுவார். கரதூஷணாதிகளை வதம் பண்ணதும் சுவாமி வீர ராகவனாய் இருக்கிறத பார்த்துட்டு தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னா இது படிக்கிறதுல ஆனந்தம். அதுபோல ருக்மிணியும் சத்யபாமாவும் கிருஷ்ணனோட படுத்துன்னு இருக்கே, இந்த கோழிகள் கத்தினதும் விரலை சொடுக்கினாலாம். இப்ப இன்னைக்கு கத்தல்லேன்னு யாரு கேட்டா, இப்படி எழுப்பி விடுறியே கிருஷ்ணனேன்னு அந்த கோழிகளை சபிச்சாலாம். குக்குட்டான் கூஜத்தோ அசப்பண்ணு. என் குரு சொல்லி சொல்லி ரசிப்பா. அந்த கோழி கூட அது தர்மத்துல இருக்கு பாத்தியா. அவாளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குப்பா. பசுன்னா அதுக்கு பால் கொடுக்க வேண்டியது அதோட தர்மம்.
அது புண்ணியம்னு கொடுக்கல, அதோட தர்மம். அது கண்ணுட்டிக்கு ஒரு பங்குனால் பாக்கி பேருக்கு கொடுக்கணும். கோவை பூஜிக்கணும், பூஜிக்க வேண்டியது நம்மளோட தர்மம். நம்ம பூஜிக்க வேண்டியது எப்படி கோ சம்ரக்ஷணம்ங்கிறது தர்மமோ அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. பால் கொடுக்கணும். அம்மா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் பிறந்துடும், அம்மாட்ட பால் இல்லாத எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படும். அவளுக்காக தான் கோட்டை இத்தனை பால் வச்சிருக்கா, அதுக்கு கொடுக்கணும். சிவ பூஜைக்கு கோக்ஷீரம் வேணும், அக்னிஹோத்திரத்துக்கு கோக்ஷீரம் வேணும். இதை கொடுக்கறதுக்காக தான் கோஜன்மா. அதனாலதான் கோபிராமணே சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு கோக்கள்லாம் நன்னா இருக்கணும், பிராமணால் நன்னா இருக்கணும். ஏன்னால் அவா பண்ற பூஜை, அவா பண்ற அக்னிஹோத்திரம், அவா பண்ற ஹோமங்கள் யாகங்களால லோகம் க்ஷேமமா இருக்கு. அவளால ஒரு லோகம் சமூகம் க்ஷேமமா இருக்குன்னா ஏன் அவா நன்னா இருக்கணும்னு நம்ம வேண்டக்கூடாது? மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவாளானால் அவர் அவர் லோகத்துக்கு க்ஷேமத்தை பண்றார். யமுனாச்சாரியருக்கு தீட்சை கொடுத்தவர், அவர் நான் ஏன் நன்னா இருக்கக்கூடாது? ஆச்சாரியன் 100 வருஷம் இருக்கட்டும், 1000 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னா சந்தோஷத்தை சொல்லுவா. அவ தர்மத்துல இருக்கணும், அது செய்யாத போயிடக்கூடாதான். அதுக்கு ஒரு நரகமா 28 நரகங்கள் நேற்றைய தினம் சொன்னால் அதுல தேவபிதிர் காரியத்தை விட்டவாளுக்கு ஒரு நரகமா. யஸ்த்விஹ பித்ருவிப்ர பிரம்மத்ருக்கு சகால சூத்திர சம்ஞகே நரகே அயுதயோ ஜன பரிமண்டலே தாம்ரமயே தப்தகலே உபரியதஸ்தாதி அக்ஞர்காப்யாம் அதிதப்யமானே அபிநிவேஷிதஹ க்ஷுத்பிபாசாப்யாஞ்ச தஹ்யமானாம் தர்பஹி ஷரீர ஆஸ்தே ஷேதே சேஷ்டதே அவதிஷ்டதி பரிதாவதி ச யாவந்தி பசு ரோமானி தாவத்வருஷ சஹஸ்ராணி. தேவகாரியத்தை விட்டவன், பித்ருகாரியத்தை விட்டவன், குலதேவதாராதனத்தை விட்டவன், வேத பிராமணால பூஜிக்காத போனவன். எஸ்த்விக பித்ரு விப்ரே பிரம்மே துருக்கு, வேதத்தை நிந்திக்கிறவன், வேத பிராமணால கரிக்கிறவன், முன்னோர்களை வழிபடாத போனவன். இவாளுக்குன்னு ஒரு நரகம் ஸ்பெஷலா ஏற்பட்டிருக்காம். அமாவாசை தர்ப்பணத்தை விட்டவன், சாத்தத்தை விட்டவன், அவளுக்கு ஒரு நரகமாம். அதுக்கு அந்த நரகத்துக்கு என்ன பேருன்னால் காலசூத்திரம்னு பேராம். இந்த நரகத்துக்கு காலசூத்திர சம்ஞகே நரகே. ரொம்ப பேர் இங்க விட்டவா இருக்காளே, அமாவாசை தர்ப்பணத்தையும் ஸ்ராத்தத்தையும் அங்க இடம் பத்துமானால் சுகர் சொன்னார், கவலையே படாதீங்க, 1,00,000 மைல் விஸ்தாரம் இருக்கு அங்க, எத்தனை பேர் வந்தாலும் கொள்ளும். அயுதயோ ஜன பரிமண்டலே, அயுதம்னா 10,000, ஒரு யோஜனைன்னா 10 மைல், அயுத யோஜனைன்னா 1,00,000 மைல். காலசூத்திர சம்ஞகே நரகே அயுதயோஜன பரிமண்டலே. அந்த நரகத்துக்கு என்ன அடையாளம்னால் அழகா ஒரு ஃப்ளோரிங் போட்டிருக்கான். எதால ஃப்ளோரிங் போட்டிருக்குன்னால் காப்பர் தகடாலேயே ஃப்ளோரிங் போட்டிருக்கான். கேரளத்திலலாம் கோவில்ல காப்பர் தகடு கூரையில பதிப்பாளணும். அதுபோல இங்க கிரானைட்டு, மார்பிள், மொசைக்கு அதெல்லாம் இல்லையா, காப்பர் பிளேட்டாலேயே கீழே அந்த 1,00,000 மைலும் தகடு போட்டிருக்கான். அதுக்கு அடியில தக தக தகன்னு அக்னி எரியறதான், சூரியனும் கிட்டக்கையா. தாம்ரமயே தப்தகலே, பொதுவாகவே காப்பர்ல சீக்கிரம் சூடு ஏறிடும், ஏறினாலும் அது ரொம்ப நாளைக்கு தக்கும். அதனாலதான் காப்பர் ஒயர்லாம் யூஸ் பண்றா. எலக்ட்ரிக்கல்ல கூட காப்பர் வசத்தின்னு சொல்றாள்னால் சூட்டை கடத்துறது ரொம்ப சுலபம். பாத்திரங்கள்ல கூட காப்பர் பாட்டம்ங்கிறா இல்லையா, குக்கர்ல பாத்திரங்கள்ல கூட சூட்டை சீக்கிரம் அது இது பண்ணும், தக்க வச்சுக்கும். தாம்ரமயே தப்தகலே உபரியதஸ்தாதி அக்ஞர்காப்யாம், கீழ் அக்னியாம் மேல சூரியனா, தகிக்குமாம் அந்த பாத்திரம். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை விட்டவன், ஸ்ராத்தத்தை விட்டவன், தேவபிதிர் காரியங்களை விட்டவன் எல்லாம் சுவாமி பெருமாளே ஏளனம் அங்க அப்படின்னு பாவான், அடியேன் ஏளனம் அங்க அப்படின்னு பாவான். நீங்க வைஷ்ணவெல்லாம் அழகா சொல்வாளணும், சுவாமி திருவடி சாதனம் ஏளனம் பாலணும். அதுபோல இந்த தர்ப்பணாதிகளை விட்டவனே, இந்த பாப்பியே அவா உள்ள வர மாட்டாளாம். தூத்தால் எப்படி உள்ள வந்தா அவளும் தான் இதை அனுபவிக்கணும். பப்படாம் பொறிக்கிறா போல பெரிய வானொலி வச்சு மலையாளங்கள் எல்லாம் சிப்ஸு பொறிப்பானே, 10 கிலோ வாழையும் ஒரே வானொலியில பொறிப்பான். பெரிய ஜாலரைய வச்சுண்டு, சலடைய வச்சுண்டு, அதுபோல அத்தனை பேரையும் கூட்டம் கூட்டமா தள்ளுவாலாம். அதுல உபரியதஸ்தாத்ஞர்காப்யாம் அதிதப்யமானே அபிநிவேஷிதா, கை கால் எதுவும் வெளியில மிச்சம் இல்லாதபடிக்கு அபிநிவேஷிதான்னா நன்னா உள்ள பிடிச்சு தள்ளி விட்டுடுவாளாம். அங்க ஆகாரமும் கிடையாதான், பப்படம் பொரியறா போல பொரிஞ்சுட்டே இருக்கணுமா.
க்ஷுத்பிபாசாபியாஞ்ச தஹ்யமானாம் தர்பஹி ஷரீர ஆஸ்தே. பசியோ கடுமையா இருக்குமா, ஆகாரம் கிடையாதான். நேதிக்கே சொல்லிட்டேன், சூக்ஷ்ம சரீரம், யாத்தனாமயமான தேகம் கொடுத்து விடுவார். அதுல இந்த கஷ்டங்கள்லாம் பசிக்கிறதே மானாம் தாகம் மானாம் கிடையாதான். இந்த காலசூத்திரத்துல பரளுவானா உருளுவானா, ஆஸ்தே சேதே சேஷ்டதே, அப்படியே சத்தைக்கு இருக்க மூர்ச்சியாகி விழுவானா, முழிச்சுண்டா என்ன திருப்பியும் அந்த வேதனையை அனுபவிக்கானா. அவதிஷ்டதி பரிதாவதி, இங்கேயும் அங்கேயும் ஓடுவானா, அந்த 1,00,000 மைல்ல கதவையும் சாத்தி விடுவாளாம், உள்ள தள்ளி விட்டு உள்ளுக்குள்ளேயே ஓடின்னு இருக்க வேண்டியதுதான். அவதிஷ்டதி பரிதாவதி யாவந்தி, எவ்வளவு நாளைக்கு அது மாதிரி வச்சிருப்பாள் சுவாமி. தர்ப்பணத்தை விட்டவன் ஸ்ராத்தத்தை விட்டவா ரொம்ப பேரும் எனக்கே தெரியும். அவன் போனா எத்தனை நாள் அங்க வாசம் அப்படின்னா, சுகாச்சாரியால் சொன்னால் கொஞ்ச நாள் தான் அப்படின்னா. என்னுடலாம் விரலை விட்டு அவ்வளவு நாள் தான்னா, என்ன எவ்வளவு நாள்? நல்ல புஷ்டியான காராம்பசுவை கொண்டு நிறுத்திண்டு அந்த பசு உடம்புல எத்தனை ரோமம் இருக்கோ அத்தனை 1000 வருஷம் அதுல தப்பிக்கணும்னு. யாவந்தி பசுரோமானி தாவத் வருஷ சஹசிராணி. ஒரு பசு உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கும் என்ன முடியுமா? அது உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை 1000 வருஷமா இன்ட்டு 1000. அதுக்கு மரியாதையா இருக்கிற காலம் சிராத்த தர்ப்பணத்தை பண்ணிட்டு போயிடலாம். அழகா ஒரு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு போயிடலாம் பிதர்களுக்கு. இல்லை நான் அங்க போய் பார்த்துக்கிறேன்னு விட்டா அது அவளோட சௌகரியம். இப்படி ஒண்ணு இருக்குன்னு காதுல விழுந்துடுத்து, நம்பிக்கை வந்துடுத்துன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகலாமோ, அங்க போகணும்னு ஆசைப்படலாமோ? இஸ்துஹவை நிஜவேத பதா தனாபத்யப அபகதா பாகண்டம் செய் சௌபகதஸ்தமசிபத்ரவணம். அசிபத்ரவணம்னு ஒரு நரகமா. நாஸ்திகம் பேசுறவாள் இருக்கானே, தர்மத்தை விட்டு வழிவினவன், பாகண்ட மதம்னு பேர். நாஸ்திக மதத்துக்கு பாகண்டர்கள் அப்படின்னு பேரு நாஸ்திகாளுக்கு. அந்த மதத்துக்கு பாகண்டம்னு பேர். நிதி கூட இட்டுக்காதே, ஸ்நான சந்தி பண்ணாதவனே பழைய காலத்துல என்ன சொல்லுவா, பாஷண்டின்பா. திட்டுறதே கிராமங்கள்ல பாஷண்டியாட்டம் இருக்காதே அப்படின்பா. பாகண்டர்கள் அப்படிங்கிற சொல்லுதான் மருவி பாஷண்டி அப்படின்னு ஆயிடுது. சில சொற்கள் ஒண்ணுலேருந்து ஒண்ணு மருவி இப்படி ஆயிடுது. வேதகுடி அப்படின்னு பேரு எங்க கிராமத்துக்கு. அது மருவி என்ன ஆயிடுது, வடகுடின்னு ஆயிடுது. என்ன ஆம வடையா உளுத வடையா, என்ன வடகுடி? வடகுடி இல்லை, வேதகுடி. மகாபெரிவா அடிக்கடி சொல்லுவா. கிராமம் என்னன்னு குழந்தை வந்தா கேட்பா காத்துல இருந்து. வடகுடின்னா வடகுடின்னு சொல்லாதே, வேதகுடின்னு சொல்லுவா அப்படின்பா. உங்க கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன், வேதகுடின்னு சொல்லுவா அப்படின்பா. வேதங்குடி இருக்கிற இடம். இத்தனை யாகங்கள் இங்க பெரியவா கால பர்யந்தம். என் யாகமே அங்கதான் நடந்தது, சோம யாகமே அங்கதான் நடந்தது. 16 யாகம் எங்க தாத்தா பண்ணி வச்சா, தம் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும். 4 பிள்ளைகள், அவ்வளவு பேரன்கள். தானும் 5 யாகம் பண்ணினாரவர். அதுல வாஜபேயங்கள்லாம் பண்ணினார். 3 வேதமும் கோஷிக்கிற இடம் யாகசாலைங்கிறது. அப்ப வேதங்கள்லாம் அங்கதானே குடி இருக்கு. நேத்தி பரியந்தம் எங்கால பரியந்தமே யாகங்கள் அங்க நடந்திருக்கு. நானே ஒரு 7 யாகம் பார்த்துருக்கேன்னா, அப்போ வேதங்கள்லாம் குடிகொள்ற இடம் தானே அது. ஆனா மருவி வடகுடின்னு ஆயிடுச்சு. அதுபோல எங்க பூர்வீக கிராமம் செங்காலிபுரம் இல்லை, சிவகாளிபுரம். ஒரு எல்லையில துந்துபீஸ்வரர் இருக்கார், ஒரு எல்லையில காளி இருக்கார். சிவனும் காளியும் இருக்கிற புறம். அது மருவி செங்காலிபுரம் அப்படின்னாரு. சிவகாளி புரேரம்யே சமாதிஸ்தம் நமாமிய. பெரியவாளுடைய சமாதி அங்கதான் இருக்கு, உத்தர்நாவால்னு. சிவகாளிபுரம் அப்படின்னு பேர். அது மருவி செங்காலிபுரம்னு ஆயிடுது இல்லையா. காளிக்கு பெரிய லா போடணும், ஆனா இப்போ செங்காலிபுரத்துக்கு சின்ன லா போடுறான். காலின்னு வர லாவை போடுறான். காலின்னா எம்டின்னு அர்த்தம். 11 அக்னிஹோத்திரிகள் இருந்த கிராமம் அது. இப்போ 1-2 தான் மிச்சம், 1-2 அக்னிஹோத்திரி தான் மிச்சம் இருக்கா. எனக்கு தெரிஞ்சே சின்ன வயசுல 11-12 அக்னிஹோத்திரிகள் இருந்தால் இப்போ 2-3 பேர் தான் தெரியறா. காலி ஆயிடுச்சு. அதனால செங்காலிபுரம் அப்படின்னு ஆயிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கும் வைதிக தர்மத்துல ஒரு 10-15 பேர் இருக்கா அந்த கிராமத்துல. நாங்கள்லாம் 100 வருஷம் முன்னாடியே வடகுடிங்கிற கிராமத்துக்கு வந்து அப்புறம் இப்போ ஸ்ரீரங்கத்துல தாயார் காலடியில வச்சுன்னு இருக்கா, பெருமாள் காலடியில. அந்த சொல்லு பாரு மாறி வந்துடுறது இல்லையா. அது போல பாகண்ட மதம் அப்படின்னு பேரு நாஸ்திக மதத்துக்கு. நாஸ்திகாலுக்கு பாகண்டர்கள் அப்படின்னு பேரு. அது மருவி பாஷண்டிகள் அப்படின்னு ஆயிடுது. அதுபோல
யஸ்திஹவை நிஜ வேத பதாதனாபத்யபகதா பாகண்டம் சௌபகதஸ்தமசி பத்ரவனம். அவளுக்கு அசிபத்ரவனம்னு ஒரு நரகமா. அந்த ஜீவனை ஓட ஓட கூர்மையான பணமட்டையில 2 பக்கமும் முட்கள் இருந்துதானால் தாழம்பு மாதிரி எப்படி இருக்குமோ அது போல இரும்பாலான மட்டையால போட்டு அடிப்பாலாம். உடம்பு உறுப்பெல்லாம் வெட்டி வெட்டி எடுப்பாலாம். ஹா ஹதோஸ்மி அப்படின்னு கத்துவானா. தன் தர்மத்தை விட்டு நாஸ்திக மதத்தை மேற்கொண்டவனுக்கு இந்த நரகம்னு சொல்றா. ராஜாவோ ராஜபட்டர்களோ தோஷமில்லாதவன் மேலே ஒரு தண்டனையை அறிவிச்சுட்டானால் அந்த மகாபாபிக்கு சூக்கரமுகம் அப்படின்னு ஒரு நரகமா, ரொம்ப கடுமையான நரகமா. அங்க என்ன பண்ணுவான்னால் கரும்பு புழியரா போல ஒரு மிஷின் இருக்குமா, அதுல வச்சு இவனை கரும்பு கடி போல வச்சு புழிவாளாம். தப்பான தண்டனையை கொடுத்தியே, நல்லவாளுக்கு போய் அபவாதம் பண்ணியே, அபராதம் பண்ணியே அப்படின்னு கரும்பு புழியரா போல அங்க புழிஞ்சு தண்டிப்பாலாம். அதுபோல இன்னும் பல நரகங்களை சொன்னால், வைஸ்வதேவம் பண்ணாதே, அதிதிகளுக்கு சாப்பாடு போடாதே, ஒரு காக்காய்க்கு நாய்க்கு கூட சாப்பாடு போடாதவனுக்கு, 100 ஜீவராசியோட பங்கு பெறாதவனுக்கு கிருமிபோஜனம்னு ஒரு நரகமா. ஒரு பெரிய கிணறு இருக்குமா, திண்டுக்கல் கிணறாட்டம். எட்டி பார்த்தானால் அங்கே ஏதோ இடியாப்பம் புழிஞ்சு வச்சா போல இருக்குமா, சேவை புழிஞ்சு வச்சா போல இருக்குமா. அத்தனை கிருமிகளா. இவனை பிடிச்சதுல தள்ளினானால் அத்தனை கிருமிகளும் இவனை கடிச்சு திங்குமா. அங்க ஆகாரம் இவனுக்கு கிடையாதான், இவன் பசிக்கு அந்த கிருமிகளை சாப்பிடுவானா. இந்த வைஷ்யதேவாதிகள் பண்ணாம இருந்தியே, ஒரு அதிதிக்கு கூட சாப்பாடு போடலையேடா. சிலவன் சொல்லுவான், எல்லாம் வரவு உண்டிதான், என்கிட்ட செலவுங்கிறதே கிடையாது எனக்கு அப்படின்னு விளையாட்டா சிரிச்சுன்னு சொல்லுவான். 4 பேருக்கு உபகாரம் பண்ணி வாழ்ந்தாங்கிறதே இருக்காது அவன் குடும்பம். அதை பத்தி தான் எப்போதும் கவலை. அதுலயே விவகாரம் பண்ணிட்டு போயிடுவான். எஸ்துஹவா அசம்பிபத்யாஷ்னாதி எத்கிஞ்சனோபனதம் அனிமிர்மித. ஊருக்கோ சொத்தை எழுதி வைக்க வேண்டாம், எத்கிஞ்சித்துன்னா சுகாச்சாரியா. உனக்கு வந்ததுல கொஞ்சம் வேணும், பரோபகாரமா இருக்கணும். அப்பா வியாசர் சொன்னார், 4 பேருக்கு கடன் பட்டிருக்காளாம் பிறந்தவாள் எல்லாருமே. 3 பேருக்கு கடன் பட்டிருக்காள்னு வேதம் சொல்றது. வியாசாச்சாரியால் மகாபாரதத்துல சொன்னால் 4 பேருக்கு கடன் பட்டிருக்காள்னா. திரிபிரு நவாஜாயதே வேதம் சொல்றது 3 பேர்கிட்ட கடன்னு சொல்ற. இப்ப இந்தியாவில் பிறக்கிற குழந்தைக்கு கூட உலக பேங்க்ல கடன் இருக்குன்னு சொல்றாளோ. உலக பேங்க்ல வாங்கின கடன்ல ஒரு பகுதி பிறக்க போற குழந்தை தலையிலையும் இருக்கு அப்படிங்கிறாள். தமிழ்நாட்டிலையும் இப்போ 10 லட்சம் கிட்ட கடன் வாங்கிவிட்டா. 10 லட்சம் கோடி, லட்சம் இல்லை. அப்போ இங்க பிறக்கிற குழந்தைக்கும் தானே அந்த கடன். அந்த ஊர்ல இருந்தோமானா அந்த கடன் அவளுக்கும் தானே. பாகிஸ்தான்ல கடன் வாங்கிட்டே இருக்கா, அங்கேயில வாங்கிட்டு இருக்காளுங்கிறா, அவளுக்கு தானே. அந்த பிரஜைகள் தலையில தானே இந்த கடன். அதுபோல பிறக்க போறவாளுக்கும் 3 கடன் இருக்கான். பிறந்தவாளுக்கு ரிஷி கடன், தேவகடன், பித்ருக்கடன் அப்படின்னு 3 கடனா. இது மாதிரி புராணங்களை படிக்கிறதுனாலையும் வேதத்தை அத்தியனம் பண்றவாள் பண்றதுனாலையும் ரிஷி கடன் நிவர்த்தியார். பிரம்ம யஜ்ஞம் பண்றதுனாலையும் பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜயா பித்ருபியா. யஜ்ஞங்கள் பண்றதுனாலே உபாசனம், அக்னிஹோத்திரம், ஸ்தாலிபாகம், இதனால தேவகடன் நிவர்த்தியாரதான். பித்ருகடன் ஸ்ராத்தாதிகளை ஸ்ரத்தையா பண்றதுனால நிவர்த்தியாரதான். 4வது கடன் ஒன்று இருக்குன்னால் வியாசாச்சாரியால் என்ன கடன்னால் மனுஷ கடன் தான். பிறந்தவன் யாராவது ஒரு 4 ஏழைக்காவது ஏழை குழந்தையில படிக்க வச்சோம், அதுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தோம். ஆகாரம் இல்லாதவாளுக்கு ஆகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். உத்தியோகம் இல்லைங்கிறவாளுக்கு ஒரு உத்தியோகம் தட்ட கை காமிச்சு, சக்தி இருக்குமானால் அதை பண்ணி கொடுத்தோம். ஏதாவது செய்யணுமாம், ஒரு ஏழை கல்யாணம்னால் அதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ரீமங்கல்யம், ஒரு வேஷ்டி புடவை, கல்யாண வஸ்திரம். அதுக்கு இன்னும் ஒரு தர்மம் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு நடந்துருக்கு 20 வருஷமாக. இது தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சனாதன தர்ம ரக்ஷா ட்ரஸ்ட்டுன்னு நம்மளுடைய இதில் நடந்துருக்கு. வருஷத்துக்கு ஒரு 4 கல்யாணமாவது குழந்தைகளுக்கு ஸ்ரீமங்கல்யம் வாங்கி கொடுத்து, புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்து, படுக்கை கேட்டாலானால் படுக்கை வாங்கி கொடுத்து, விவாகமானவாளுக்கு கட்டில் மெத்தை அது மாதிரி. இல்லை ஸ்ரீமங்கல்யத்துக்கு தாலிக்கு ஸ்வர்ணம்னு கேட்டாலானால் ஸ்ரீமங்கல்யம் வாங்கி கொடுத்து, நம்மளால் முடிஞ்சது சுவாமி நமக்கு கொடுத்ததை கொண்டு அதுலேருந்து தர்மம். யாராவது கலந்துட்டாலனா அவளை கொண்டு அதை செய்ய வைக்கிறது. அன்னதானங்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10,000 பேருக்கு மேலே அன்னதானம் நடக்கிறது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 80Gயும் இருக்கு. யாராவது அபிப்பிராயப்பட்டாலானால் அந்த சனாதன தர்ம ரக்ஷா ட்ரஸ்ட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான்
போட சொல்கிறேன். நம்ம இங்கராமன் தான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவர்கிட்ட சொல்லி நான் இந்த கிழியும் பண்ண சொல்கிறேன். அபிப்பிராயம் இருந்தால் அதில் கலந்துக்கலாம். மனுஷிய தர்மம் நம்மளே செய்யலாம். செய்ய முடியல யாராவது செய்யறதே அதில் கலந்துக்கிறது திரவிய ரூபமாக. தர்மங்கள் செய்யணும். கடன் பட்டுட்டு போயிடக்கூடாது. கடன் வச்சுட்டு போயிடக்கூடாது. பிதர்களுக்கு கடன் பட்டிருக்கான், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கான். எத் கிஞ்சனோபனதம் அனிர்மித பஞ்சயஜ்ஞோ வாயசம்ஸ்துதா சபரத்ரே கிருமி போஜனே நரகாதமே நிபததி. ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தனுக்கு ஒரு தாகத்துக்கு தீர்த்தம் கூட கொடுக்காத ஒருத்தன் போயிட்டானா, குடும்ப போஷணமே முக்கியம்னு இருந்துட்டு போயிட்டானா, கிருமி போஜனம்ங்கிற நரகத்துல தள்ளுவாலாம். ஆயிரக்கணக்கான யோஜனை இருக்காம அந்த குண்டம். பெரிய கிணறு மாதிரி இருக்குமா. திண்டுக்கல் கிணறாட்டம் இருக்குமா. திண்டுக்கல் கிணறுன்னா 100கணக்கான அடி இருக்கும். பழைய காலத்துல விளையாட்டா சொல்லுவா, 2 பையங்கள் அந்த கிணத்து மேட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருந்தான். ஒரு பையன் தவறி உள்ள விழுந்துட்டான் அந்த கிணத்துல. மேல கரையில இருந்த பையன் வெளியிலேருந்து கத்தினா, அம்பி கீழே விழுந்துட்டியா, அடி ஏதாவது போட்டு கொடுத்தா. ஜலம் கிடையாது. பெரிய கிணறு இருக்குமே தவிர திண்டுக்கல்ல ஜலம் இருக்காது. ஜல கஷ்டம் உண்ட ஊர். விழுந்துட்டியான்னா அதுக்கு உள்ள விழுந்த பையன் உள்ளேந்து குரல் கொடுத்தானா, நான் இன்னும் விழுந்து ஆகல, தாகமா இருக்கு, ஒரு சோடா வாங்கி அனுப்பு அப்படின்னா. மேல இருக்கிறவன்ட்ட நான் இன்னும் விழுந்தாகல, கிணறு உள்ள போயின்னு இருக்கு, ஆனா ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு சோடா வாங்கி அனுப்புமா. விழுந்தவன் சோடா கேட்கறானா கிணத்துல. பரியாசமா சொல்லுவா. இந்த ஊர்ல 1 மணி நேரம் மோட்டர் போட்டாலானா ஒரு வாளி தண்ணி வரும். நானே ஆரம்ப காலங்கள்ல அங்க போயிட்டு ரொம்ப மாட்டின்னு இருக்கேன், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். ஆனா பகவத்குணம். சாதுக்கள் நித்திய வேலைக்கு போறவாள், ஏழைகள் வந்து காசாயிரம் லட்சம் உட்காந்துருப்பா. ராமாயணம் சொன்னோமானால் சந்தோஷப்படுவா. இந்த 1 மணி 2 மணி நல்ல வார்த்தையை கேட்டுட்டு அத்தனை பேருக்கும் அன்னதான். இந்த பிரபஞ்சனத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதம்ப சாதம், ஒரு தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம். ஒரு ஏழை ஒருத்தர் தான் நடத்தினார் அந்த கதையை. இந்த தர்மங்களோட பண்றாளுங்கிறதுனால எனக்கு ஒரு ஆசை. அவர் டீ கடை தான் நடத்தின்னு இருக்கார், ராமதாஸ்ன்னு. அவர் வருஷம் கதை வைப்பா. இந்த ஆடி மாசங்கள்ல நானே போய் பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். நீ கொடுக்கறத கொடு, இல்லை ஒன்றும் வேண்டாம். 10 ஏழைகள் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சாப்பிட்டு போறா. மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா, இதை பார்க்கறதே சந்தோஷம்னு நிறைய போயிருக்கேன் ஆரம்ப காலங்கள்ல. ராமாயணம் பாகவதங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். கதை புரியறதான்னு கேட்பேன், அவளுக்கு அது புரியாது. பிரசாதம் எப்போ கொடுப்பான்னு காத்துன்னு இருப்பா. கதை எப்போ முடியும், நான் நாராயணா சொன்ன உடனே ஓடி போவாள் பிரசாத். அது 2 உத்தரவு வந்து சொல்லுவா, சாமி நீங்க சொல்ற கதை புரியல, ஆனா ஸ்லோகம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு அர்த்தம் தெரியல, ஆனா நீங்க சொல்ற ஸ்லோகம் மாத்திரம் மனசுக்குள்ள என்னவோ பண்றது. வீட்டுக்கு போனா கூட அது காதுல விழுந்துட்டே இருக்கு அப்படின்பா. அது போருமே நமக்கு. ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜீவன் சந்தோஷப்படுறது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு சுத்தி கிடைக்கிறது, நல்ல வார்த்தைகள் காதுல விழுறது, பிரசாதமும் வாங்கிட்டு போவா. ஆனா அங்க அந்த 2 மணி நேரம் சந்தோஷமா இருக்குமே தவிர மிச்ச நேரங்கள்லாம் ரொம்ப சிரமம். 1 மணி நேரம் மோட்டர் போட்டா ஒரு வாளி ஜலம் ரொம்ப. கிணறு ரொம்ப எடுத்தாலும் இழுத்து மாலார் 7-8 பேரா சேர்ந்து இழுப்பா. 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடி கதை சொல்றேன். அதுபோல இந்த கிருமி போஜனம்ங்கிற நரகம் சதசஹஸ்ர யோஜனம், 100,000 யோஜனையா. 100 இந்த கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு தெரியறது. பரோபகாரம் பண்ணாத கூட்டம் 100,000னா லட்சம். சதசஹஸ்ரயோஜனே கிருமிகுண்டே கிருமிபூதா ஸ்வயம் கிருமிபிரேவ பக்ஷ்யமானஹ கிருமிர்போஜனோ யாவத் ததப்ரத்தா பிராஹுதாதோ நிர்வேதே ஆத்மானம் நிர்வேஷமாத்மானம் யாத்தயதே. இந்த மாதிரி பல நரகங்கள் சொன்னால், பிரத்தியாருடைய சொர்ணத்தை திருடுறது, வெள்ளியை திருடுறது இவனுக்கு ஒரு நரகமா? எஸ்திஹவா அதிதீனே அபியாகதானே வா, பொய் சாட்சி சொன்னவனுக்கு ஒரு நரகமா? இப்படி பலவிதமான நரகங்கள், ஒரு 28 நரகத்தை சொல்லிவிட்டு சுக்காச்சாரியால் அப்பா இதுவும் பகவானுடைய விபூதின்னு சொல்லி நிவೃತ್ತಿ லக்ஷண மார்காதாவேவே வியாக்கியாதா ஏதாவானேவாண்டகோஷோ யச்சதுர்தசதா புராணேஷு விகல்பித உபகீயதே யத்தத் பகவதோ நாராயணஸ்யே சாட்சாதி மகாபுருஷஸ்யே ஸ்தவிஷ்டம் ரூபமாத்மமாயா குணமயமனுவர்ணிதமாத்ருதா படதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி ச உபகேயம் பகவதः பரமாத்மனோ கிராஹ்யமபி ஸ்ரத்தா பக்தி விசுத்த புத்திரேவேதா. இந்த நரகத்தை யாரு கேட்பானோ, இது மாதிரி ஒண்ணு இருக்கு,
நம்மளும் ஏதாவது பாபம் பண்ணியிருந்தோமானால் போயிடுவோம்னு யாரு கொஞ்சம் வேணும் அதுல நம்பிக்கையோட பயப்படுறானோ அவனுக்கு அந்த நரக யாத்தனை எல்லாம் நிவர்த்தியாருது. கதைகளை கேட்கறதுனாலேயே, இந்த ஸ்லோகங்களை கேட்கறதுனாலேயே நிவர்த்தியாகி திரும்பவும் பாபம் பண்ணாத இருக்கிறதுக்கு பகவானிடத்துல ஸ்ரத்தா பக்தி உண்டாயி சாட்சாது நாராயணஸ்யே யத் பகவதா மகாபுருஷஸ்யே ஸ்தவிஷ்டம் ரூபம், அவரிடத்துல ஒரு அன்பும் பக்தியும் உண்டாயி ஸ்ரத்தா பக்தி உண்டாயி ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாச்சாரியா இந்த பஞ்சமஸ்கந்தம் கடைசி 2 ஸ்லோகம். ஸ்ருத்வா ஸ்தூலம் ததா சூக்ஷ்மம் ரூபம் பகவதோ யதிஹி ஸ்தூலே நிர்ஜிதமாத்மானம் சனைஹி சூக்ஷ்மம் தியானயேதி. பகவானுடைய ஸ்தூல ரூபமான பிரபஞ்சம், சூக்ஷ்ம ரூபமானது எல்லாமே உனக்கு சொல்லிவிட்டேன். 774 லோகங்கள், இந்த அண்டத்துல உள்ள எல்லா விஷயங்களும் நீனும் சிரவணம் பண்ணிருப்பேன். எல்லாமே பகவான்கிற பாவனையோட மனசை செலுத்தி புத்தியே பகவானிடத்துல செலுத்தனம். அப்பா பூத்தீப வருஷ சரிதத் சரிதத் திரிநப சமுத்ரே பாதாள திங்நரக பாகனலோக சம்ஸ்தா கீதாமயா தவ நிருபாத்புதமீஸ்வரஸ்யே ஸ்தூலம் வபுஹு சகல ஜீவனிகாய தாமே. உனக்கு பூமி, தீபங்கள், வருஷங்கள், நவ வருஷங்கள், நதிகள், மலைகள், ஆகாசம், சமுத்திரம், பாதாளம், 7 லோகங்கள், திக்குகள், நரகம், நட்சத்திரம், துருவமண்டலங்கள் எல்லாமே நான் உனக்கு சொல்லிவிட்டேன். பூத்வீப வருஷ சரித்து அப்ரி நபசமுத்ரே, கீழே சொன்ன எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லி எல்லா ஜீவராசி கூட்டங்களுக்கும் இருப்பிடமானது இந்த லோகங்கள் எல்லாம் பகவான் ஆசிரியிச்ச, பகவான் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சமஸ்கந்தத்தை முடிச்சா. உடனே ஷஷ்டஸ்கந்தம் அடுத்தது பரீட்சித்து கேட்கிறார். நிவர்த்தி மார்க கதிதா ஆதௌ பகவதா யதா கர்மயோகோபலப்தேனே பிரம்மணா யத சம்ஸ்ருதிஹி. ஆதௌ, இந்த பாகவதத்தினுடைய ஆரம்பத்துல பிரம்மனே நீங்கள் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டு சூக்ஷ்ம சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி எல்லாம் சொன்னேன். த்விதீய திருத்தீய ஸ்கந்தங்கள்ல சர்க்கம் விசர்க்கம்னு பேர். அதை சொன்னேன். அர்ச்சிராதி மார்க்கம், சத்தியலோகங்கள்லாம் சொல்லி பிரம்மலோகத்தை சொல்லி அந்த அதை அடையறதுக்கான நிவர்த்தி மார்க்கங்கள்லாம் சொன்னேன் கபிலோபதேசம் முதலியவைகளால. அப்புறம் பிரவருத்தி மார்க்கத்திலே உத்தானபாதன், துருவன், சுவாயம்பூமனுன்னு அந்த கதை சொன்னேன். பிரவருத்தி லக்ஷணச்சைவே த்ரைகுண்ய விஷயோ முனே யோசாவலீன பிரகிருதேகே குணசர்க புனః. கர்மபலனை அனுபவிக்கக்கூடிய அந்த பிரவருத்தி மார்க்கத்தையும் நீங்க எனக்கு சொன்னேன். அதர்ம லக்ஷணானரகாஷ்டானுவர்ணிதாக. பரத சரித்திர பரியந்தம் அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அதர்மம் பண்ணினவன் என்னென்ன நரகம் போவான்கிறதையும் சொன்னேன். மன்வந்தரஷ்ச வியாக்கியாதே ஆத்யா ஸ்வயம்புவோ யதா. ஆதியில ஸ்வயம்பூ மந்திரத்தை வர்ணிச்சேன். பிரியவிரதோத்தானபதோஹோ வம்சஸ்தச்சரிதானி சே. பிரியவிரதன், உத்தானபாதன், அவனுடைய வம்சங்கள்லாம் சொன்னேன். தீபவருஷ சமுத்திராதி நத்யுத்யான வனஸ்பதினே. தீபம், வருஷங்கள், சமுத்திரம், அங்க உள்ள தோட்டங்கள். தராமண்டல சம்ஸ்தானம் பாகலக்ஷணமாகதா ஜோதிஷாம் விவராணாஞ்சே யதேதமசஜத் விபு. பகவான் எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணாலும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டே. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியணும். ரொம்ப கடுமையான துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நரகத்தை பத்தியும் ரொம்ப ஒரு அத்தியாயம் தான் சொன்னார். அதை வர்ணிச்சு விட்டேன். எனக்கு அதை கேட்டதுலேருந்து ரொம்ப பயமா இருக்கு. எந்த முறையை, எந்த வழியை ஆசிரியிச்சானால் இந்த நரக யாத்தனையிலேருந்து தப்பிப்பான் மனுஷன். அதுநேக மகாபாகே யதைவ நரகான் நரஹா. பல துக்கத்தை தரக்கூடியதான அந்த நரகத்தை நரன் தரணம் பண்றதுக்கு நானோக்ர யாத்தனான் நேயாதி தன்மே வியாக்கியாது மருகசி. அதை நீங்க எனக்கு விவரிக்கணும் அப்படின்னு சொல்ல சுகாச்சாரியால் மேல சொல்ல ஆரம்பிச்சா. பாபம் இருக்குன்னு மனசுல இருக்கிறவன் அதை பிராயஷ்சித்தங்களால போக்கிக்க. சந்தியாவந்தனமே பெரிய பிராயஷ்சித்தம் தான். இத்ராத்ரியா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாபியாம் பத்யாமுதரேன சிஷ்ணா யதன்ஹா பாபமகாரிஷம். கார்த்தால பண்ண பாபங்கள்லாம், பகல்ல பண்ணதெல்லாம் சாயரக்ஷ சந்தியில போயிடும். ராத்திரி பண்ண பாபங்கள்லாம் கால வேளையில போயிடும். சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கு அதை ஒழுங்கா, அது யார் அதிகாரிகளோ,
பூணல் போட்டுண்டு யார் அதை மறக்காம ஸ்ரத்தையா பண்றாளோ அவ பாப்பத்தை போக்கி விடுவாள். காயத்ரி உபாசனைனாலே ஒரு 1008 ஜபிச்சானால் ஒரு வருஷம் பண்ண பாவம் போயிடுமா. அதனாலதான் ஆமையா வட்டத்துக்கு மறுநாள் வருஷா வருஷம் அதை ஜபிக்க சொல்லியிருக்கா. சம்வத்சர பிராயஷ்சித்தார்த்தம், மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம். ஒரு 1008 ஒரு நாள் பண்ணா ஒரு வருஷ பாபம் போகுமானால் நித்திய சகசிராவர்த்தி பண்றவன்ட்ட பாபம் இருக்குமா? நித்தியம் காயத்ரி உபாசிக்கிறவன் இடத்துல எவ்வளவு எவ்வளவு தங்கிவிடும் பாபம்? அதை ஆலோசிக்கணும். காயத்ரியை உபாசிக்கிறதுனால அந்த உபாசனை அதிகாரிகள் அதை பண்ணிவிடலாம். மிச்ச பேர்கள் கங்காதி ஸ்நானங்களால பாப்பத்தை போக்கிக்கலாம், சேத்து ஸ்நானம் பண்ணி பாப்பத்தை போக்கிக்கலாம். உத்ரேகாசினி முதலிய சக்தி உடையவாள் மகாருத்ரம் இதெல்லாம் பண்ணி பாப்பத்தை போக்கிக்கலாம். பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. பைங்காநாடு கணபதி சாஷில் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். இன்னன்னார் இன்னன் இடத்துல பாப்பத்தை போக்கிக்கிறாள்னு ஒரு அழகான ஸ்லோகம். பைங்காநாடு கணபதி சாஷ்வாள்னு குந்தசும பிருந்தசமைன்னு ஒரு ஸ்லோகம் எங்க தாத்தா கதை முடிஞ்சா சொல்லுவாரே குருவாயூரப்பனை பத்தி. பாத்தே பூரே நாதே மீமே மாத்த நுஹ்ருதப்ஜே. நான் முடிஞ்சா அந்த ஸ்லோகம் 8 ஸ்லோகம் அதையும் நான் ஒரு நாள் சொல்றேன். ஒரு ஸ்லோகம் தான் தாத்தா கதையில சொல்லுவா, கேட்டிருப்போம். அந்த அந்த ஸ்தோத்திரம் பண்ணவர் அவர் தான். அதையும் இதையும் கண்டதெல்லாம் மனசுல குப்பை மாதிரி அள்ளி போட்டுக்கிறியே, குப்பலாரியில குப்பை போட்டுக்கிறா போல நீ அள்ளி போட்டுக்கிறியே. ஹே மனசே, நீ ஏன் அந்த சூழ்நிலை எடுத்து மனசுல வச்சுக்க கூடாது? அவனுடைய சிரிப்பை ஏன் நினைச்சு பார்க்க கூடாது? குருவாயூர் போனது இல்லையா? அந்த தீப ஜோதியில அந்த குழந்தை உன்னை பார்த்ததை நீ ஞாபகம் வச்சுக்க கூடாதா? மந்தக சீதாஸ்யம் நந்த கூல நந்த பரத் துந்தலன கந்தம். அந்த நந்தகுலத்தை உதிச்ச அந்த குழந்தைய, அந்த நந்தகோபாலனை நீ ஏன் மனசுல விட்டுக்க கூடாது? அந்த வாதபுரநாதனை குருவாயூரப்பனை நீ ஏன் மனசுல வச்சு கொண்டாடக்கூடாது? வாத பூரநாத மீக மனசுல நீ ஏன் அவனை கொண்டாடக்கூடாது? அவன் சரணத்தை, அந்த சரண கமலத்தை நீ ஏன் உன் மனசுல நினைக்க கூடாது? அப்படின்னு ஒரு 8 ஸ்லோகங்கள் அந்த விரிவா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா. இன்னன்னார் இன்னன்னதுல பாப்பத்தை போக்கிக்கிறாளாம். வித்யா தீர்த்தே ஜகதி விபுதாக சாதவ சத்ய தீர்த்தே கங்கா தீர்த்தே மலின மனசா தான தீர்த்தே தனாಢ்யாः தாரா தீர்த்தே தரணிபதயः யோகினோ தியான தீர்த்தே லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயः பாதகம் க்ஷாலயந்தி. இன்னன்னார் இன்னனது மூலமா பாபத்தை போக்கிக்கிறாளாம். வேதாத்தியனம் பண்ணினவால் பிரம்மயஜ்ய பிரஷ்னங்களாலே ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை பாராயணம் பண்றதுனாலேயே பாபம் போயிடுறதான். வித்யா தீர்த்தே ஜகதி விபுதாக, இதை சிரவணம் பண்றதுனாலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுறது. சாதவ சத்ய தீர்த்தே, ஹரிச்சந்திராதிகள் எல்லாம் சத்தியம் பேசுறதுனாலேயே தன் பாபத்தை போக்கிக்கிறாளாம். தலையை வெட்டினா கூட சத்தியத்தான் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன்னு இருந்தாரோ. பத்னியை வித்தார், புத்திரனை வித்தார், தன்னையும் வித்துண்டார் காசியில. இன்னைக்கும் ஹரிச்சந்திரா காட்டு போனா ஒரு குறை அழாம வர முடியாது. காசிக்கு போனா அவர் பேர்லயே அவர் புனஞ்சுட்ட காட்டு இருக்கு. சாதவ சத்திய தீர்த்தே, சாதுக்கள் சத்தியத்தினால தன் பாபத்தை போக்கிக்கிறார். மலினமான மனசு உடையவாள் கங்காதி புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கிறார். கங்கா தீர்த்தே மலின மனசா, சில பேர் கங்கையில ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கிறார். திரவியம் நிறைய இருக்கிறவாள் தானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கிறான். அவன் நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நான் காவேரி ஸ்நானம் பண்றேன், சங்கல்ப ஸ்நானம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பணம் இருக்கிறவாள் 10 ரூபாயை இல்லாதவாளுக்கு கொடுக்க. தான தீர்த்தே தனாಢ்யாः, ராஜாக்கள் தாரா தீர்த்தே தரணிபதயா, யுத்த காலத்துல தன் பாபத்தை போக்கிக்கிறார். சத்ருக்களோட சண்டை போட்டு இந்த தேசத்தை காப்பாத்துறது மூலமாக வால்முனையில தன் பாபத்தை போக்கிக்கிறார். யோகிகள் கண்ணமூடி பகவான தியானம் பண்ணி பண்ணி பாபத்தை போக்கிக்கிறாளா. யோகினோ தியான தீர்த்தே, கண்ணமூடி பகவான பார்க்க 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் குருவாயூரப்பா நான் அவனை எப்படி பார்க்கறேன்னு தெரியுமா மனசுல அப்படிங்கிறார் நம்பூதிரி.
95ாமத்த தசகத்திலே ஆணீலக்ஷ்ணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே. அவக்காய் சாப்பிட்டா உடனே ஒரு பாயசத்தை சாப்பிட்டா தானே சமாதானமா இருக்கு. இது போல பித்தனாழி நரக வர்ணனங்கள் சொன்னதுக்கு நாராயணியத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னாதான் சமாதானம். நரகங்களை கேட்கறதே பயம்தான் உண்டாகும் நம்பிக்கை உடைய வாழ்க்கை. ஒரு காரத்தை சாப்பிட்டுட்டா உடனே சர்க்கரை வெள்ளத்தை வாயில போட்டுக்கிறா போலே ஆணீலக்ஷ்ணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே செந்தார்திரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலோஹராபி ராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுல சதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம் சாருஸ்னிக்தோருமம்போருஹ லலிதபதம் பாவயேகம் பவந்தம். தியானயோகம்னு ஒரு தசகம் நாராயணியத்திலே அதுல சொல்றார். தியாயந்தே சீலையேகம். சுருள் சுருளானே கருத்ததான கேசங்களாம் குருவாயூரப்பனுடைய முன்னெத்தியை மறைக்கிறதா. யசோதை எவ்வளவுதான் இழுத்து வாரி கொண்ட போட்டாலும் மயில்பிலி எல்லாம் வச்சு அந்த கொண்டையில செத்த நாழி கூட அடங்கி இருக்க முடியாத சில கேசங்கள்லாம் சுருசுருளா முகத்தை மறைக்கிறதா. பௌர்ணமி சந்திரன் போன்றதான முக மண்டலமா குருவாயூரப்பனுக்கு. காதுல தேஜோமயமான மகர குண்டலமா. நாகப்பழம் போல இருக்கிற குருவாயூரப்பனுக்கு ஜொலிக்கிறது தீபம் ஏற்றி வச்சா போல காதுல மகர குண்டலம். ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே. பௌர்ணமி சந்திரன் போன்றதான முகமண்டலமா. நெஸ்தியில அழகான கஸ்தூரி திலகமாம். வில் போல் வளைந்ததான 2 புருவங்களா. காது பரியந்தம் நீண்டதான கருணத்த திம்பின கடாட்சமா. உன்னதமயமான நாசிகையாம். செவந்ததான அதரமாம். முத்து போன்றதான பற்களா. பக்தர்களுடைய கவலையை போக்குற அழகான மந்தஹாசமா. குண்டலம் மந்தஹாசே செந்தார்திரம் கௌஸ்துபஸ்ரீ. கழுத்துல அழகான கௌஸ்துப மணியா. தீர்க்கமான கைகளா. சதுர்புஜமாம். சங்கம் சக்கரம் கதே கஜேந்திரம் கொடுத்ததான பத்மமா. தோல்ல வனமாலே வைஜெயந்திஹாரம் மந்தார மாலே துளசி தாமாவா. மார்புல ஸ்ரீவத்சங்கர மச்சமாம். மகாலட்சுமி பத்மஹஸ்தையாய் பிரகாசிக்கிறாளாம். வர்த்துலாகாரமான நாபியாம். 3 மடிப்பு உடையதான அழகான லேசாக பூசினதான உதரமா. இடுப்புல அழகான ஒட்டியானமாம். கை நிறையா வலையா. ரத்னங்கள் பதிச்சதான அங்குலியகமாம். கையில அழகான தோல் வலைகளா. அழகான பீதாம்பரம். மங்களமான ஜானு. அழகானதான ஊரு. கங்காஜனகமான சரணம். யோகித்யேயமான சரணம். லக்ஷ்மி லாலிதமான சரணம். கங்காஜனகமான சரணம். நாரதாதி கேயன் பிரம்மாதி வந்தியன் சதுர்வேத ஸ்துத்தியன். இப்படி நான் எப்போதும் நான் நினைக்கிறேன் குருவாயூரப்பா. ஸ்யந்தார்திரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலோரு ஹராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுல சதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம். அழகான தங்கப்பட்டம் இடுப்புல. காஞ்சனச்சாயச்சேலம். குருவாயூரப்பன் எப்படி இருக்காருனால் இன்னும் செத்த நேரத்துல கொட்டி தீத்துட போறது மழைன்னு ஆகாசத்துல திரளுமே நீருண்ட மேகங்கள் அதுபோல இருக்காராம். சாருன்னா அழகு ஸ்னிக்தமான ஜலத்தோட இருக்கிற மேகங்கள். அம்போருகம்னா மேகங்கள். சாரு ஸ்னிக்தோருமம்போருகே. அழகா சேர்த்து வச்சதான பாதமா. லலிதபதம் பாவயேகம் பவந்தம். இப்படியே நான் தியானம் பண்றேன் குருவாயூரப்பா. வாக்குல நான் அந்த தசகம் இந்த தசகம்னு பாடிட்டு இருந்தா கூட என் மனசெல்லாம் குருவாயூரப்பா நீ தான் இருக்கே அப்படின்னு கடைசியில போய் சொல்றார் நாராயணிய முடிகிற நேரத்துல. அதுபோல யோகிகள்லாம் தியானம் பண்ணி பண்ணி பகவானை நினைச்சு நினைச்சு பாபத்தை போக்கிக்கிறாளாம். தாரா தீர்த்தே ஜெகதிபதயா யோகினோ தியான தீர்த்தே. குலஸ்திரீக்கள் எப்படி பாபத்தை போக்கிக்கிறாள்னால் லஜ்ஜையினால பாபத்தை போக்கிக்கிறாளாம். லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா. அவர் சொன்னதை சொல்லிவிட்டேன், அதுக்கு மேல நான் அதை விஸ்தரிக்கல. லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா பாத்தகம் க்ஷாலயந்தி.
இப்படி அவர்கள் தன் பாபத்தை இன்னென்ன வழியில போக்கிக்கிறாள் அப்படின்னு அழகான உபாயத்தை அவர் சொன்னார். இங்கே சுகாச்சாரியாலும் கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி கார்த்தனேனே நீகாரமிவ பாஸ்கரஹா அப்படின்னு பக்தினாலேயே சமஸ்த பரிகாரமும் ஆயிடும்னு மேலே சொல்ல போறார். அதுக்கு ஒரு அழகான கதை அஜாமிலோபாக்கியானம் சொல்ல போறார். ஷஷ்டஸ்கந்தம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு 3 அத்தியாயங்கள் அஜாமிலோபாக்கியானம் நாம வைபவங்கள். அது நாளைக்கும் எவ்வளோ முடியுமோ அதை சொல்கிறேன். மிச்சம் அடுத்த சப்தாகத்தில் மேற்கொண்டு ஷஷ்டஸ்கந்த கதைகள் சொல்கிறேன். குருவாயூரப்பரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நரக வர்ணனா ஆயிடுது, இதோட முடிஞ்சு இப்போது ஷஷ்டஸ்கந்தம் தொடங்கியாச்சு. 20 ஸ்லோகம் ஆயிடுது. மேலே அஜாமிலோபாக்கியானம் கான்யகுப்ஜங்கிற தேசத்தில் ஒரு பிராமணன் இருந்தான்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறா. நாராயணியத்திலையும் ரொம்ப அழகாக நம்பூதிரி சொல்கிறார். மேலே அந்த உபாக்கியானங்கள் பாகவத சப்தாகத்தில் இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் ஆயிருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் நடக்கிற சப்தாகத்தில் இன்னைக்கு 5வது நாள் ருக்மிணி கல்யாணம் ஆயிருக்கு. நாளைக்கு ஹம்சோபாக்கியானங்கள், ஸ்ருதிகீதை, ஹம்சோபாக்கியானம், உத்தவோபதேசங்கள்லாம் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு சங்கிரகாத்தியாயம் படித்து பாகவத மங்களம் நாளைக்கு சப்தாக பூர்த்தியாகிறது. ஒரு 2 நாளைக்கு பிரவச்சனம் இருக்குது. அதுக்கப்புறம் 21லேருந்து ஒரு பக்தால் சங்கல்பிச்சு நவாகம் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணம். அதில் அயோத்தியா கண்டம் கச்சித் சர்க்கம் ஒரு 10-20 ஸ்லோகம் ஆயிருக்கு. கச்சித் சர்க்கம் ஆரம்பித்து 100வது சர்க்கத்தில் அந்த இடத்துலேருந்து மேலே கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டா கொஞ்சம் அக்கார வடிசலம் சாப்பிடணுமோ, ரெண்டும் இருந்ததுன்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு போஜன ரசிகால் எடுத்துக்கிறா போல நமக்கு இந்த பக்கம் வியாசரும் இந்த பக்கம் வால்மீகியும் நமக்கு 2 விதமாக பரிமாறி இருக்கா. இந்த மதுரத்தை பாகவதம் கொஞ்சம் ராமாயணம் கொஞ்சம்னு இப்படியே நமக்கு அருமையான ஒரு ஜீவன் பகவான் குருவாயூரப்பனும் ஸ்ரீராமரும் அமைச்சிருக்கா. மேலே 21ஆம் தேதியிலேருந்து ஒரு 9 நாளைக்கு ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் இருக்குது. பரதராம சமாதம், பரதருடைய பக்தி, அழகான பக்தி, பரதனோடது சம்பாதம், அழகான சொற்கள். சுவாமியும் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ண போகிறாள். ராமகீதேன்னு பேர். அது இல்லாமல் அப்புறம் வரும். அப்புறம் மேற்கொண்டு அடுத்த மாதம் 2 சப்தாகம் இருக்குது. அதில் இப்போ ஷஷ்டஸ்கந்த கதைகளும் பிரகலாத சரித்திரம் வரும். பாகவதோத்தவரான பிரகலாதரோட சரித்திரங்கள்லாம் வரும். குருவாயூரப்பரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷி பூஜிதாயே மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. பாலாம்பிகேஷ வைத்யேஷ भवरोग हरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोग निवारणं. महादेव 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 महादेव. हर नमः पार्वतीपतये. गोपिका जीवनस्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति.